ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8ல் எதிர்பாராத ஒரு எவிக்ஷன், அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். எதுவுமே பண்ணாத சௌந்தர்யாலாம் உள்ளே இருக்கும்போது ஏன் டஃப்பான கண்டஸ்டண்டான ராணுவ நேற்று வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருக்க இந்த நிலமையில பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாக போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 83 நாட்கள் உள்ளே இருந்த ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிங்கிள் மதராக இருந்து தன்னோட குழந்தையை வளர்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு பேச்சாளராகவும் இருந்த யாரை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மஞ்சரி தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ட் ஆகி போக போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 2 வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 8 முடிய போகிற அந்த காரணத்தினால இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டஃப்பான கண்டஸ்டண்டான 2 பேரை, அதாவது ராணவ் அண்ட் மஞ்சரி 2 பேரை பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ட் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மிங் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மிட் எவிக்ஷன் இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணப்பெட்டியும் இந்த வாரம் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. யார் மிட் எவிக்ஷனில் எவிக்ட் ஆக போகிறா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா யார் பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ராணவ் மஞ்சரி 2 பேருமே நல்ல ஒரு வெயிட்டான சம்பளத்தோடு தான் எலிமினேட் ஆகி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10 to 15 lakhs என்ன அப்படின்னா எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்காங்க. ஸோ ராணுவ அண்ட் மஞ்சரி எவிக்ஷனை பற்றியும் பணப்பெட்டியை பற்றியும் மிட் எவிக்ஷன் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.